ஒரு மாற்று சிந்தனையாக ஒரு எபிலிட்டியை பார்க்கிறது, டிசபிலிட்டியை கீழே பண்றதுன்னு இல்லாம ஒரு மாற்று சிந்தனை வரும் நினைச்சோம். ஆனால் அதை பரந்த சொல்றேன், அப்பயே தமிழினம் வித்தியாசமாக யோசித்திருக்குதுங்கிறதை நான் புரிந்து கொண்டேன். தலைவர் கலைஞர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் வார்த்தை கொடுத்தாங்க பாருங்க. அந்த வார்த்தை கிட்டத்தட்ட இந்த ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை புறையோடி போன மாதிரி இருக்குல்ல, இப்ப யாருமே பயன்படுத்துறது இல்ல. நீங்க பாருங்க, எல்லா பேப்பர்லயும் மாற்றுத்திறனாளிகள் தான் வருது. இந்த ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை எப்படி வந்து தெரியுங்களா, இது கொஞ்சம் கதையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க என் கூட டிராவல் பண்ணணும். ஏன்னா எத்தனை விதமான டிசபிலிட்டி இருக்குன்னா 3000 விதமான டிசபிலிட்டி இருக்கு. நான் எல்லாத்துடைய பிரதிநிதியாக இங்க நின்று கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. யானை எடுத்து பானையில் அடைக்கிற வேலை 10 நிமிஷத்துல முடிங்கன்றது. ஏன்னா இது ஒரு அவ்வளவு பெரிய ஹியூஜ் சப்ஜெக்ட். இதுல பகுத்தறிவுக்கு இடம் இருக்கான்னா நிச்சயம் பகுத்தறிவுக்கு இடம் இருக்கு. வலது கால் வச்சு உள்ள வான்னு சொல்றானே, இடது கால் ஊனாம வலது கால் எப்படி எடுத்த முடியும்? அப்ப பாடியில அவங்க தோழர் சொன்னாங்க இல்லையா, இடது கால ஊனாம வலது கால் வச்சு எப்படி வர முடியும்? அப்ப இடது கால் வந்து இடதுங்கிறது தவறுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க. ஃபோர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது நியூரலாஜிக்கலி மிகப்பெரிய தவறு. சரி, நான் மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ள வர விரும்புறேன் நண்பர்களே. இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள போனோம்னா எங்களுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசாலமான பார்வை. டிக்னிட்டி, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. இப்ப என்ன, நான் எங்க படிச்சிருக்கேன், நான் இப்ப என்னவா இருக்கேன், அதெல்லாம் நீங்க மறந்துடுறான். ஜெனரலா ஒரு தபால் என் பேர்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தபாலை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த போஸ்ட்மேனுக்கு இடம் தெரியலன்னா அந்த கம்பு தாங்கி தாங்கி நடப்பாரு, அந்த நடக்க முடியாது ஹேண்டிகேப்டு, அவர் தான். அந்த வார்த்தை எப்படி வந்தது? இங்கிலாந்து நாட்டில் தான் தொழிற் புரட்சி ஏற்படுது. 2ஆம் உலக போர்ல நிறைய பேரு போர்னால அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் மாற்றுத்திறனாளியா தான் ஆவாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்பயே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப முன்னாடி தொழிற் புரட்சி காலத்திலயோ அல்லது 2ஆம் உலக போர் காலத்திலயோ அப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்ட் தெருக்கள்ல நின்று தாங்கள் அணிந்திருந்த தொப்பியின் நிமித்தம் முன்னாள் ராணுவ வீரர்கள் அந்த தொப்பியை கையில எடுத்து காசு கொடு அப்படின்னு பிச்சை எடுத்தாங்க. ஹேண்ட் -e -cap, ஹேண்டி கேப்ங்கிற வார்த்தை அப்படிதான் வந்தது. மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை மாற்றுகின்ற பொழுதுதான் எங்களுக்கான சுயமரியாதை வருகிறது. சுயமரியாதையினுடைய தொடக்கம், மானத்தினுடைய தொடக்கம் இந்த திராவிட இயக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தந்திருக்கிறது. அன்பு நண்பர், நீங்க நான் இங்க வந்து பேசுறதுங்கிறது ஒரு சகாப்த மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகாப்த மாற்றம். மாற்றுத்திறனாளி அணி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடியன் பார்ட்டி தான் அச்சு அசலாக முதல்ல வரலாற்றுல ஃபர்ஸ்ட் செய்திருக்கிறாங்க. முதலாக ஃபர்ஸ்ட். இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக தலைவர் கலைஞர் நினைச்சு சிந்திச்சு ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சென்னைக்கு பக்கத்துல தேசிய பல வகை ஊனமுற்றவர்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூங்க பாப்போம். அது பேர் நிப்மெட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒரு கை தான் இங்க தூக்குறாங்க சார். அது ஒரு உடம்புக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருக்கிறவங்க, ஒரு ஊனம் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது கண் பார்வை தெரியாம காதும் கேட்காம, அல்லது கால் நடக்க முடியாம கண் பார்வை தெரியாம, இப்படி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் பங்களாதேஷ்ல பிறந்தாலும் சரிதான், பாகிஸ்தான்ல பிறந்தாலும் சரிதான், அவர் சென்னைக்கு வந்தாதான் அதற்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதை உருவாக்கி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நீங்க எவ்வளவு எக்ஸ்டென்ட்ஃபுல் திங்கிங் பாருங்க. ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்ங்கிற திங்கிங், அந்த ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்ங்கிற அந்த மானத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையினுடைய, இப்ப இன்னைக்கு டிக்னிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது கொஞ்சம் உங்களுக்கு நான் ரொம்ப ஹெவியா பேசுற மாதிரி இருக்கும். என் நிலையிலிருந்து பார்க்கிறதுங்கிறது தலைவர் கலைஞர் நீங்க எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப எல்லாரும் நீங்க பேசும் பொழுது எம்பத்திங்கிற வேர்டுங்கிற, எம்பத்தினா என்னன்னா தன் நிலையிலிருந்து அதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, மற்றவர் நிலையிலிருந்து அதை புரிந்து கொள்வது. அந்த இது வந்து உங்களுக்கு இவ்வளவு எளிதாக வந்துராது. அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான பிதா யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கம் தான். ஏன்னு சொல்றேன், நாங்க தலைவர் கலைஞர் அவர்களை நாங்க வந்து எங்க போய் பார்க்க போறோம்? அறிவாலயம் பார்க்க போறோம். நாங்க எல்லாம் அப்படியே ஜாலியா டூர்லாம் போயிட்டு தலைவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, போயிட்டு வர்றோம். சார் நானும் வந்து எனக்கு என்ன இப்ப 1980 பிறந்தவன். தலைவர் கலைஞரை அண்ணாந்து பார்த்து வளர்ந்தவங்க. நாங்க அங்க போகும் பொழுது நான் நிறைய இடத்துல கோவில் எழுதி சார்லாம் கோச்சு கூடாது, நான் நிறைய இடத்துல எழுதி தருவேன். தலைவரை போய் பார்க்கும் பொழுது தலைவர் வீல் சேர்ல இருந்து எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க,
அது என்னுடைய சாகிற வரைக்கும் எனக்கு மறக்காது. காரணம் என்னன்னா, அவர் ஒரே விஷயம் சொன்னார், அது அப்படி சீக்கிரமா யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் உன்னை மாதிரி மாற்றுத்திறனாளி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எத்தனை பேர் நீங்க சொல்லிடுவீங்க பாப்போம்? உங்களுக்கு நான் சொல்றேன் சார், வயதான பெரியவங்ககிட்ட போய் கேட்டா, வயதான பெரியவங்க நீங்க மாற்றுத்திறனாளியா? இல்லப்பா நான் இல்லப்பா நான் இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? பதறாங்க. உங்களுக்கு அப்படி முடியுமா? 5 தடவை முதலமைச்சரா இருந்தவங்க, எழுதாத எழுத்து கிடையாது, பேசாத விஷயம் கிடையாது, சந்திக்காத சோதனை கிடையாது, செய்யாத சாதனை கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட டால் லீடர் உங்களை மாதிரி நானும் மாற்றுத்திறனாளி சொல்றதுக்கான அந்த கெபாசிட்டி, அந்த எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன மாதிரி என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம்ங்கறத புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் தலைவர் கலைஞரிடம் இருந்து வந்தது. சுயமரியாதைங்கிறது தான் மாற்றுத்திறனாளிகளுடைய. எங்களுக்கு எங்க கோவம் வருது சொல்லுங்க பாப்போம்? யாராவது எங்களை கோவமா திட்டிட்டா எங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? எங்களோட ஊனத்தை சொல்லி கிண்டல் பண்ணா எங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? அது என்னது? அது சுயமரியாதை கோவம். அந்த சுயமரியாதைங்களுடைய தொடக்கம் எங்க? அந்த டிக்னிட்டியோட தொடக்கம் எங்க? சார் டைம் ஆகுதா சார்? 5 நிமிஷம் இருக்கா? இந்த பதட்டத்திலே எனக்கு பாதி சப்ஜெக்ட் மறந்து போயிடும் போல இருக்கு. ஆமா, இப்ப இந்த தலைவர் கலைஞர் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துறை உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? தனித்துறை தெற்காசியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ஆட்சியில மட்டும் 60 அரசு உத்தரவு வந்திருக்கு. ஒரு உத்தரவு இல்ல, 2 அரசு உத்தரவு இல்ல. மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைய ஒரு வருஷம் அந்த குழந்தை உயிரோடு இருக்காங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா தான் அடுத்த வருஷத்துக்கான உதவித்தொகை கிடைக்கும். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க. அப்படி கேட்க கூடாது. இனிமேல் அந்த மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தையை தூக்கிக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் அலைய வேண்டாம்ங்கிற உத்தரவு இப்பதான் போடப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான். நான் இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் இது கைத்தட்டு கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இது வாங்கிக்கிறங்க. தன்னுடைய முதல் பேச்சில் தோழர் ரியா சொன்னாங்கல்ல, திருநங்கை தோழர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினாங்க தன்னுடைய முதல் பேச்சில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த முதல் பேச்சில் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இந்தியாவில் சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பேசின ஒரு யங் மேன், யங் லீடர் அவங்க தான். இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாகவே நேத்து நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, சன் டிவில ஒரு கார்டு போட்டாங்க பாத்தீங்களா? நெமிலிங்கிற பகுதியில் ஒரு தலை இப்படி தாழ் திருப்பி இருக்கக்கூடிய ஒரு பெண் மாற்றுத்திறனாளி நெமிலி ஒன்றியத்தில் கவுன்சிலரா இருக்காங்க. இந்த பெருமை யாரை சேரும்? சும்மா வாய் உதார விடலாம் சார், ஆனா அதை செஞ்சு காட்டக்கூடிய அந்த ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சார் இருக்கு. நான் இப்ப சமீபத்தில் கோவா போயிருந்தேன், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி டிசேபிள் பீப்புள்ன்றத பத்தி பேசுறதுக்காக. அப்ப அங்க ஊர் அமைச்சர் பேசி முடிச்ச பிறகு டக்குன்னு பக்கத்துல சார் இதை நான் உதய சார் இருப்பாங்க நினைச்சேன். உதய சார்ட்டையும் நான் பார்த்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் சொன்னாரு, சார் இந்தியாவுக்கே நீங்க தான் சார் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிசேபிள் பீப்புள் பாலிடிக்ஸ் செஞ்சிருக்கீங்க. நான் முடிஞ்சா கோவால எங்க சீஃப் மினிஸ்டர் சொல்லி நானும் இங்க கொண்டு வர்றதுக்கும் பாக்குறேன் சார். நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை சொல்றது ஒரு பிஜேபி மினிஸ்டர் என்கிட்ட. நண்பர்களே, இது ரொம்ப சாதாரண விஷயமாக நீங்கள் பார்க்க கூடாது. தலைவர் ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு ஆழம் தெரியுமா? ஒரு பொண்ணு சார் யுஎஸ்ல போய் பேசணும். அந்த பொண்ணு இப்ப ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருக்காங்க, பெனோ ஜெஃபைன் பேரு. என் வீட்டு இந்தோனேஷியால அவங்க 3rd செக்ரட்டரியோ 2nd செக்ரட்டரியா இருக்காங்க. இந்தியாவினுடைய முதல் பார்வையற்ற இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர் அவங்க. இங்க ஸ்கூல்ல படிக்கும் பொழுது, சார் என் பிறந்த நாளைக்கு நீங்க வருவீங்களான்னு சும்மா சாதாரண ஒரு வார்த்தையை போட்டோன்னே கரெக்டா ஞாபகம் வச்சு நம்முடைய முதலமைச்சர் சொல்லாம கொள்ளாம நைட்டு 12 மணிக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பர்த்டே விஷயம் சொல்லிருக்காங்க. எங்க நடக்கும்? இதுல நிறைய பேருக்கு இது தெரியாது, இப்படி நடந்துச்சா அப்படின்ட்டு. அவங்க அமெரிக்கால போய் படிக்கிறது உட்பட, அவங்களுக்கு அங்க பாடம் எடுக்கிறது உட்பட அதுக்கான எல்லா செலவையும் துணை முதலமைச்சரா இருக்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க. இது 1 இல்ல 2 இல்ல சார், நான் 60 அரசு உத்தரவுல உங்களுக்கு சொல்றதுக்குள்ள எனக்கு இப்ப விடிஞ்சிடும். ஆனா எனக்கு நேரம் இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். தலைவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்படி பேசினார் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே நாள்ல 9 அரசு உத்தரவு கொடுத்தார். 19/8 யாராவது நீங்க கொஞ்சம் அதை வாசிக்கணும். ஆட்சியில செய்தது மட்டும் இல்ல, நம்ம தலைவர் செய்ததையும் சொல்லிடுறேன். எனக்கு நான் மதிவானன் சார் சொல்லிட்டு இருந்தேன், நான் இங்கேருந்து எடுக்கிறதா எதை விடுறது எதை தொடுறது. இந்த பெண்ணை ஒரு நகை கடைக்குள்ள கொண்டு போய் விட்டா திக்கு தண்டுவாங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. இதை விட்டு பேசி முடிச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்தோன்னே ஐயோ இதை சொல்ல மறந்தேன்னு எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதனால ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம தலைவர் என்ன செய்யறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான
ஐநா உரிமை உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது. இதுல எத்தனை பேருக்கு சொல்லுங்க, கை தூங்க பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க தானே இந்த வார்த்தை, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன். இதை தலைவர் கலைஞர் 2007 பேசியிருக்காருன்னா உங்களால நம்ப முடிகிறதா? 2007 இந்த சைடு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்காங்க, இந்த சைடு சோனியா காந்தி மேடம் இருக்காங்க. அவர் அப்ப சொல்றாரு, அது எப்ப நம்மளுடைய புதிய சட்டமன்றத்தை தொடங்கின விழா, அந்த விழாவுடைய அந்த முரசொலியில் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதுல பேசியிருப்பாரு, நாம மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கையில கையெழுத்து போட்டோம், ஆனா மாற்றுத்திறனாளிக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. நான் சொல்ல சார், இது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது. மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன லெவலுக்கு இறங்கி பேசியிருக்காரு தெரியுங்களா? ஒரு நாள் மாற்றுத்திறனாளிகள் போராடுற மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்களா, நான் நேர்ல போறேன்ட்டு சாப்பிடாம போயிடறாங்க. தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு தடவை எழுதுனாங்க, சீஃப் மினிஸ்டர் ஸ்கிப்ஸ் த ஃபாஸ்ட் டு பிரேக் த ஃபாஸ்ட் அப்படின்ற தலைமுறை. அதாவது காலை உணவு சாப்பிடாமலேயே மாற்றுத்திறனாளிகளை நேர்ல போய் பார்த்து உங்க கோரிக்கை என்ன என்பதை கேட்டு தீர்த்து வைத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா, விழுப்புரத்தில் பேசுறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. அடுத்த நாள் காலையில இங்க சட்டமன்றம் இங்க வந்து திறக்கிறாங்க, அன்னைக்கும் பேசுறாரு, மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி அடுத்த நாளே தான் எழுதிய அந்த திரைக்கதை வசனம் இருக்கு பாருங்க, அதுக்கு இளைஞன்ற படத்துக்கு அந்த காசு அப்படியே வாரியத்துக்கு கொடுக்குறாங்க, வாரியம் அமைக்கிறாங்க. இப்ப உதயநிதி சார் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்திருக்கிறார். இது ஒரு நிமிஷம் மட்டும் என்கிட்ட கவனிங்க. அவர் இந்த கழிவிறக்க பார்வை பத்தி நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் அதை செஞ்சேன், இளைஞரணிக்கும் சொல்றேன். மாற்றுத்திறனாளிகள் 4 பேருக்கு உரிமைக்காக நான் நின்னேன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு நலத்திட்ட உதவி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவாங்க. ஏன்னு சொல்றேன், இந்தியாவில் உங்களுக்கு சாதாரண விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு அப்படியே நடந்து போய் ஓடி போய் கடல்ல தண்ணியில காலை வச்சிருவீங்க. எனக்கு 38வது வயசுல தான் எனக்கு கடல்ல தண்ணியில காலையே வைக்க முடிஞ்சது. அந்த தனியான பிரத்யேக, நான் கோவா போயிருந்தேன் பாருங்க, அங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது மாத்திரம் ஒரு மரப்பான வகையில அந்த சாய்வு தளம் போட்டிருக்காங்க, தவிர அது எப்பவுமே பர்மனண்டா கிடையாது. ஆனா நமக்கு இங்க பெசன் நகர்ல, மரீனா பீச்ல, நாகப்பட்டினம் வரப்போது, இப்ப இத்தனை இடங்கள்லயும் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமை அதை வந்து அவர் எப்படி பார்க்கல, சேரிட்டியா பார்க்கல, அதை கழிவிறக்க பார்வையோடு இந்த நாங்க கொடுத்தோம் நீ வாங்கினேங்கிற மாதிரி ஆங்கிள் அவர் பார்க்கவே இல்லை. மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளுக்காகத்தான் அவர் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞராக இருக்கட்டும், தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய வழித்தோன்றலாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளி துறையை ஒரு நிமிஷம் ஓகே முடிச்சிடுறேன். மாற்றுத்திறனாளிகள் துறையை எடப்பாடி சார் வந்து கீழே வலிக்கு விழுந்து வாங்கினாரு. அவர் அந்த துறையை எந்த துறையை வச்சுக்கிட்டாரு, நெடுஞ்சாலை துறை, முறைகேடாக எந்தெந்த துறைகள்லாம் சம்பாதிக்க முடியுமோ அதுல எல்லாம் அவர் வச்சுக்கிட்டாரு இல்லையா? நம்ம தலைவர் வந்து முதலமைச்சர் ஆறாங்க, எந்த துறையை எடுத்துக்கிட்டாங்க, ஹோமும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும். இதுல நீங்க ஒரு பவர்ஃபுல் ஒரு பவர்லெஸ், நாங்க இந்த வாய்ஸ்லெஸ் ஆஃப் தி பீப்புளா இருக்கோம். எதை பக்கத்துல வச்சுக்கிட்டதுனால தான் 62 அரசு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, நிறைய விஷயங்கள் எனக்கு பேசுறதுக்காக இருக்கு. இன்னொரு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள் குறித்து இன்னும் ஆழமான பார்வையோடு, ஏன்னா நீங்க அவ்வளவு பேர் எங்களுக்கான அம்பாசிடராக, எங்களுடைய தூதர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல எங்களை பேச வச்சிருக்காங்க. எங்களோடு சேர்ந்து ஐயோ அப்படின்னு உச்சு கொட்டுறதுக்கோ அல்லது அழுகிறதுக்கோ இல்ல, எங்களினுடைய குரலாக இளைஞர் அணி எந்த இடத்துல போனாலும் ஒரு மாற்றுத்திறனாளிக்காக, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக, ஒரு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குரலுக்காக, அந்த பெற்றோருக்காக, தூக்கிட்டு போற பெற்றோருக்காக, அவங்களுக்கான நிக்கிற குரலாக நீங்கள் இருப்பீர்கள். இளம் பேச்சாளர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுவீர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதியை நீங்கள் உரிமையாக்குவீர்கள், உண்மையாக்குவீர்கள் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பளித்த என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பர், எங்களுடைய தோழர், my lovable friend உதயநிதி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லி, பன்னீர்செல்வம் சாருக்கும் இந்த அவைக்கும் தேங்க்யூ சொல்லி, வாழ்க சமூக நீதி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. திமுக கருத்தரங்கங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடினமான வேலை என்னன்னா, சீக்கிரம் முடிங்கன்னு யாருக்கிட்டுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க சொல்றது வந்து அவ்வளவு முக்கியமான விஷயங்களாக இருக்கு. ஆனா காலம்